எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஃபெட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதாவது வேர்ல்டு மார்க்கெட் வந்து யூஎஸ் உடைய ஃபெட் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. இது நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ்க்கும் டெக்னிக்கலுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு ஒரு ரீட்டைல் ட்ரேடர்னால ஃபண்டமெண்டல் நியூஸை விட டெக்னிக்கலாக எப்படி அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வாரம் மார்க்கெட்டை புல் பேக் பண்ணது, மார்க்கெட்டை ரைஸ் பண்ணதில் முக்கியமானது ஐடி ஸ்டாக்ஸ் தான். இப்போ குறிப்பிட்ட ஐடி ஸ்டாக்ஸ் நமக்கு ரைஸ் ஆக போகுது, இந்த வாரம் ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வீக்லி அனாலிசிஸே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஐடி ஸ்டாக்ஸுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அனாலிசிஸில் இந்த வீடியோ நான் வந்து ஒரு கிளிப்பு ரன் பண்ணுறேன். செகண்டாக வந்து இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணதில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய செக்டார்னு பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் வந்து சொல்லலாம். ஓகே, ஐடி அண்ட் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து செக்டார் வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் சொல்லியிருந்தேன், ரெண்டாவது வந்து ஐடி சொல்லியிருந்தேன். இந்த வாரம் ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட்டு பேங்க்ஸ், ஐடி அண்ட் மெட்டல்ஸ் இந்த மூணுமே வந்து ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கு, அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இது நம்ம சண்டே வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஃபெட்டுடைய மீட்டிங் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து வெனஸ்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணலை, இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது வந்து யூஎஸ் ரெசஷனை வந்து அவாய்ட் பண்ணிருச்சு, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னென்னா, இது வரைக்கும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரேட் கட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா, இதுக்கு அடுத்து ரேட் கட்டை குறைப்பாங்க. அதாவது இது வரைக்கும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்த வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 3 times வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்கனாமிக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணும், எக்கனாமிக்கு வந்து மணி இன்ஃப்ளோவை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கனாக்கா வேர்ல்டு மார்க்கெட்டே ஒரு பாசிட்டிவாக இருந்தது. குறிப்பாக ஐடி ஸ்டாக்ஸ்க்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ். பிகாஸ் யூஎஸ் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது ஐடி ஸ்டாக்ஸ்க்கு வந்து அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஐடி ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ். ஸோ தட் மார்க்கெட் ரேலி ஆகிருக்கு. இதை நம்ம நியூஸ் வந்தது வெனஸ்டே, இதை நம்ம கணிச்சது இந்த வாரம் வந்து ஐடி ஸ்டாக்ஸு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு கணிச்சது, டெக்னிக்கலாக கணிச்சது சண்டே. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கலுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் நியூஸுக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஒரு பெட்டராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு டெக்னிக்கலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். ரைட், இந்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் அண்ட் பர்டிகுலராக எந்த செக்டார் வந்து இந்த வாரம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அண்ட் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸு, நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸோடைய அனாலிசிஸ், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. ஸோ நிஃப்டி நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 6 days உடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரே நாளில் ஒரு ஸ்ட்ராங் கேப் அப் ஆகிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல பாருங்கள், 2 days வந்து ஹியூஜ் கேப் அப் ஆகிருக்கா, அதே மாதிரி அதை விட அதிகமாகவே இந்த இடத்துல கேப் அப் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த மாதிரி கேப் அப் ஆகி அந்த கேப் ரீஃபில் ஆகாமல் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனாலே திரும்பவும் அந்த கேப் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 ரீசன் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு திங் இந்த கேப், ஓகே, ஃபஸ்ட்டு திங் த கேப். செகண்ட் திங் இதை ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ரெண்டாவது இங்கேருந்து போகக்கூடிய இந்த ட்ரெண்டானது நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப்போது பெஸ்ட்டு சப்போர்ட், பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 21,040. இது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல ஒன்று இந்த கேப் ஃபில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும், ஆர் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் அதே இடத்துல ஓப்பன் ஆனாலோ ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலோ பை சைடு வந்து இனிஷியேட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு சப்போர்ட் ரீஜன், இந்த மாதிரி சப்போர்ட் ரீஜனில் மட்டும் பை சைடு வந்து இனிஷியேட் பண்ணலாம். இது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, ஹையை கட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக we can go long towards 21,650 வரைக்கும்
அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பை சைடு போங்க, ஆனால் சப்போர்ட்டிவ் ரீஜன்லேயும் ஹையை கட் பண்ணால் மட்டுமே பை சைடு போகிறது நல்லது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடில் 21,650ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் பாடம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 21,040ங்கிறது வந்து பாடம் சப்போர்ட்டாகவும் இருக்கும், பொசிஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க நம்ம சேனலை வந்து பப்ளிக் டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் கொடுக்கக்கூடிய அந்த லெவல்ஸு, ட்ரெண்ட் அப்டேட்ஸு, மார்க்கெட்டுடைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ்லாம் வந்து ரொம்பவே அக்யூரஸியாக இருக்கும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணது ரெசிஸ்டன்ஸ் வந்து 21,350. கரெக்டாக நீங்கள் பை சைடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா பை சைடோ செல் சைடோ நீங்கள் அந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். 21,350 அண்ட் 21,440. ஓகே, ஸோ 21,350 என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 21,350 டச் பண்ண உடனே கிட்டத்தட்ட மதியானம் 2 மணி வரைக்குமே அந்த லெவலை வந்து கட் பண்ணலை. செகண்டாக வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சேனல் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருந்தால் கூட பாட்டம் டு பாட்டம் ரீச் ஆகும்போது பை பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். ஒவ்வொரு முறையும் இந்த பாட்டம் சப்போர்ட் டச் பண்ணும்போது அப்சைட் ரைஸ் ஆகுது. வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகுது. ஸோ பெஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு 47,300ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்க போது. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 47,300, அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் வந்து 48,700 வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க், ப்ரைவேட் பேங்க், ஃபினான்ஷியல்ஸ், நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து மெட்டல்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். தேர்ட் திங் ஐடியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் December 18th ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டேரக்ட் கிளாஸஸும் December 18th ஸ்டார்ட் ஆகுது. 1 day டேரக்ட் கிளாஸ், ஃபுல் டே 1 day டேரக்ட் கிளாஸ் வந்து December 10th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஐசிஐசிஐ பேங்க். இந்த வாரம் நான் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். பிஃபோராக ஒரு ஸ்ட்ராங்கான சைடுவேஸ் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி அப்சைட் போகுது. ஸோ பையிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். 970 வரைக்குமே இந்த ஸ்டாக்கை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். அப்சைடில் வந்து 1075, 1100 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஃபஸ்ட்டு ஸ்டாக். செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டல்ஸில் வந்து ஹிண்டால்கோ வந்து பார்க்கலாம். ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து அண்ட் இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கனாக்கா பாட்டம்லேருந்து கண்டினியூஸாக அப்சைடு போகுது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கனாக்கா 540லேருந்து 535 ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். தேர்டு வந்து ஐடி ஸ்டாக்ஸில் இன்ஃபோசிஸ். லாஸ்ட் வீக் வந்து நம்ம இன்ஃபோசிஸ் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 9% வந்து லாஸ்ட் வீக் மட்டும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டிசிஎஸ், ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஈவன் டிசிஎஸ் கூட நம்ம வந்து 14% வந்து டார்கெட் சொல்லியிருந்தோம். நீங்கள் வீக்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருக்கும்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைக்ளிக் மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. பிகாஸ் ஒரு 6 மாதம் வந்து ரைஸ் ஆகும், ஒரு 6 மாதம் ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட 2022 அக்டோபர்லேருந்து இந்த ஃபார்மெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட் நோ வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து டுவோர்ட்ஸ் அகெயின் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம்.
இந்த ஸ்டாக்கில் வந்து பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் ஃபார் இன்ட்ராடே. இந்த வீக்கை பொறுத்தளவுக்கு இன்னும் ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு, இன்டர்நேஷ்னல் கோல்டு வந்து பார்க்கலாம். பொசிஷனலாக வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் கோல்டு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு முறையும் 2070 ஆர் 75 இதை டாலரை டச் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது. இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்ததுன்னா செல் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ 4th டைம். ஸோ அதே நேரம் ஒவ்வொரு டைமும் இந்த பாட்டம் அவுட் ரீஜன் இப்போ நம்ம எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து பை பண்ணாமல் கீழே ஃபால் ஆச்சுன்னா $1900 வந்து ஃபஸ்ட் சப்போர்ட் ஆகும். பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது $1700 வந்து பொசிஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். கோல்டை பொறுத்தளவுக்கு டெம்ப்ரவரியாக மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டுவோர்ட்ஸ் $1900 வரைக்கும் ஒரு அவுன்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். பெஸ்ட்டு சப்போர்ட்டு $1900. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது. ஸோ 5850 வரைக்கும் ஃபால் ஆகுங்கிறத பார்த்தோம். எக்ஸாக்டாக ஃபால் ஆகிருக்கு. அதே நேரம் ரீசெண்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், டார்கெட் ரீச் ஆகிருக்கு. பட் பொசிஷனல் சப்போர்ட்டான வீக்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு மேசிவான இன்புட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரைட் நோ வந்து பார்த்திங்கனாக்கா ஒபேக் கண்ட்ரிஸ் வந்து இன்னும் ஃபர்தராக ப்ரொடக்ஷன் கட் பண்ணால் மட்டுமே க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை வந்து இன்னும் குறையும். பிகாஸ் ஒவ்வொரு முறையும் ஒபேக் கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷன் கட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அதர் சைடில் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டு, யூஎஸ் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு க்ரூட் ஆயிலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, சப்ளை கொண்டு வராங்க. அதனால் வந்து க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, க்ரூட் ஆயில் ஃபர்தராக வந்து ஒபேக் கண்ட்ரிஸ் வந்து இன்னும் கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. இது ப்ரைஸை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பொசிஷ்னலாக புட் ஆப்ஷனோ பொசிஷ்னலாக செல்லிங்கோ போகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது நம்ம டெய்லி வீடியோஸில் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு வெயிட் ஃபார் லாங், அப்சைடு போகிறதுக்கான டைம் வந்து இருக்குது. ஓகே ஃபைன். இதில் வந்து தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸுடைய டெக்னிக்கல் அப்டேட்ஸ், லெவல்ஸ், இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கருத்துக்களை பதிவிடுங்க. அந்த ஸ்டாக் அனாலிஸ் பண்ணிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பாய்.